மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரத்தின் 5வது நாளாக கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டிச்சாவடி பகுதிக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தில் கடந்த 7ஆம் தேதி கோவையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், வானூர், மயிலம், செஞ்சி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது அங்கு குவிந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பிரம்மாண்ட வரவேற்பளித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். மேலும் சாலையின் இரு மருங்கிலும் கடலென திரண்டிருந்த மக்கள் மலர்களை தூவியும் நாளைய முதல்வரே என ஆரவாரமிட்டும் பொதுச் செயலாளரை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து புரட்சித் தமிழரின் 5வது நாள் சுற்றுப்பயணம் கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டிச்சாவடியில் பேரெழுச்சியுடன் தொடங்கியது. அப்போது அங்கு குவிந்திருந்த பொதுமக்கள் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். இதேபோல கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மஞ்சக்குப்பம், டவுன் ஹால் ஆகிய பகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர்.